ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 4 கிரகங்கள் சேர்க்கை மகரத்தில் அமர இருக்கிறது. அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரமனை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்தில் 4 கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மகரத்தில் அமர இருக்கிறது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்றார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மகரத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறது. ஸோ இந்த 4 கிரகங்கள் இணையும் போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில் இணைகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு, மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இணைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எப்பெல்லாம் இணைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ல் போய் மறைகிறார். அதே போல 16ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட அங்கே 8ல் போய் அமருது. ஜனவரி 17ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான புதன் பகவான், சுகத்தை தரக்கூடிய அந்த புதன் பகவான் 8ல் போய் அமருது. அப்போ இந்த 4 கிரகங்கள் 8ல் போய் அமரும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள், பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் போய் 8ல் மறைகிறார். மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். நல்ல நுட்பங்கள், நல்ல நுண்ணறிவு, இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. மறைந்துள்ள ஞானத்தை தரும். உங்களுக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்ணில் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதி உச்ச பலம் அடைகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நெகட்டிவை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உங்க எதிரி பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே சமயத்தில் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஏன்னா செவ்வாய் உச்சம் இல்லை, அப்போ டக்குன்னு கோபம் வரும். நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 4 கிரகங்கள் மறைந்துள்ளது. 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த மிதுனராசி என்பவர்கள் செயல்பட வேண்டும். அப்போ என்ன, சில சமயங்களில் காரிய தடைங்கிறது உண்டு. கொஞ்சம் ஸ்லோவாகும், லேட் ஆகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மிதுனராசி என்பர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. 8ஆம் இடம் என்பது வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் அந்த இடத்துல தான் மறைமுகமாக திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே சேர்ந்திருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார். அந்த செவ்வாய்ங்கிறது 11ஆம் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. அப்போ அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து தனது 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ லாபங்களும் தர காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ வலிகளோடு, வேதனைகளோடு, இது நடக்கலை, இது தப்பா இருக்கு, இது பிரச்சனையா இருக்கு என்று மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அதுவே உங்களுக்கு பாசிட்டிவாக, லாபமாக, அதிர்ஷ்டமாக மாறப்போகுது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். அப்போ என்ன, அவசர கொடுக்க மட்டும் ஆகாது. நிதானமாக செயல்பட்டாலே உங்களுக்கு நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது. அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. இங்கே தான் பாயிண்ட். 8ல் இருக்கு, ஏதாவது ஒரு டெம்ப்ட் பண்ணுவாங்க. பட் நிதானம், அந்த இடத்தில் நிதானம் அவசியம் என்பதை மைண்டில் வச்சுக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா
இந்த மிதனராசி என்பர்களுக்கு திடீரென்று ப்ரொமோஷனும் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாள் கிடைக்கல ஒரு வழியோடு இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு குறை இருக்கிறது, யாரோ ஒரு தடுத்து கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாமே உங்களுக்கு கண்ணில் காமிச்சிரும் இப்போ. அப்போ யார் எதிரி, யார் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ உஷாரமாயிருவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிந்துவிடும், கூட இருந்து யார் நமக்கு இந்த தன்மைகள் எல்லாம் செய்தார்கள் என்பதை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய காலகட்டமும் இது அந்த காலகட்டமாக இருக்கும். ஸோ 6ஆம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம்தான். உழைப்பால் வெற்றி, வேலை கிடைச்சிரும். 6க்குரியவன் ஸ்ட்ராங்காக இருக்கு. கடந்த 2-3 மாதங்களாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, இந்த வேலையால் பிரச்சனையாக இருக்கிறது, நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருந்த கிடைக்கலங்கிற இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஒரு 4-5 இடத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டோம் சார், எதுவுமே ரிப்ளை கிடைக்கல சார், ரிப்ளை கன்ஃபார்மாக கிடைக்குங்கிறது தான் பாயிண்ட். அப்போது 8-11 கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 3ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறார். அப்போது இந்த இடத்துல தான் டிராவல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் என்பது பயணங்கள் ஏற்படுத்தும், கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். ஏன்னா 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனாலையும், வாகன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வாகனத்தில் செல்லும் பொழுது இந்த என்ன சொல்கிறது, வேகமாக செல்வது, இரவு நேரத்தில் பயணங்களை மேற்கொள்வது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத மட்டும் ஒரு அலர்ட் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. 3க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தேடி வரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அலர்ட் அப்படி என்னன்னா, புதன் போய் 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ புதன் போய் 8லன்னா, புதன் தான் டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்கார கிரகம் புதன். அப்போது நீங்கள் இடம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, வாங்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும், அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் அங்கே சேர்ந்துருக்கிறது, இதெல்லாமே நிலம் எதிர்பாராத விதத்தில் நிலம் அமைகிறது, வாங்கிறது, இதெல்லாமே நடக்கும், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அலர்ட்டாக இருக்க வேண்டியது என்னென்னா டாக்குமெண்ட். ஏன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிற மாதிரியே காமிக்கும். அப்போ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். எந்த வகை டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் செக் பண்ணணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒரு நல்ல விஷயத்தில் கேர் எடுக்கணுங்கிறது, 5க்குரியவன் 8ல் இருக்கார். அப்போ குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லை குழந்தைகள் உங்களை விட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு காரசார விவாதம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டிய அமைப்புகள். ஏன்னா 5க்குரியவன் போய் 8ல் மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப காதலில் இருக்கின்றவர்களும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 5க்குரியவன் காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் போய் 8ல் இருக்கார், காதல் காரகனும் அதே சுக்கிரன் தான். 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கோபம். ஏன்னா செவ்வாயும் இங்கே சூரியன் சேர்ந்துருக்கு, 2 உஷ்ண கிரகங்கள் சேரும்போது கோபம்தான். ஸோ மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மிதுனராசி என்பர்கள் கோபம், ஆக்ரோஷத்தை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா லக்னாதிபதி போய் 8ல் இருக்கார், நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம்.
அப்போ உங்களை தேடி வருவாங்க நெகட்டிவ் விஷயங்கள். ஸோ அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டாலே போதும். மற்றபடி பாசிட்டிவ் அப்படின்னா திடீர் வாய்ப்புகள் தான், திடீர் அதிர்ஷ்டம் தான், டக்குன்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். 8ஆம் இடம் என்பது தூர தேசத்துக்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள். வேலை கிடைக்குதா, வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு வேலை கிடைப்பது, அங்கே மூவ் ஆகக்கூடிய அமைப்புகள். வேலை கிடைக்கிற விஷயங்கள், ப்ரமோஷன் கிடைக்கிற விஷயங்கள் நல்லது. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் டச் ஆகுறதில்ல, 8, 11 கனெக்ட் ஆகிட்டாலே அங்கே திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைத்துவிடும். திடீர் பணப்புழக்கம் கொடுக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த பாத்து. இன்னும் என்னன்னா, உங்களை தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கவங்க யாருங்கிறது காமிச்சு கொடுத்துரும். அதுதான் மிகப்பெரிய தன்மை. இதனால் வரைக்கும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது, இப்போ அது தெரியக்கூடிய தன்மை. அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டம் ஒரு வழிகளை கொடுத்தாலும், சில தடைகளை கொடுத்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், வர்க்கோத்தம் பலம், இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா, எந்த டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். திருமணம் இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்தது, எப்போ தான் நமக்கு திருமணம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.